முக்கிய செய்திகள். அமெரிக்க நீதிமன்றம் அதானிக்கு பிறப்பித்த கைது வாரண்ட் எதிரொலி. அதானி குடும்பத்துடனான 2 ஒப்பந்தங்களை ரத்து செய்தது கென்யா அரசு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள மேலடுக்கு சுழற்சி புயலாக மாற வாய்ப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆட்சியர்களுக்கு உத்தரவு. வணக்கம். வணக்கம். தொழிலதிபர் திரு கௌதம் அதானிக்கு அமெரிக்க நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்ததை அடுத்து அவரது குழுமத்துடனான ஒப்பந்தத்தை கென்யா அரசு அதிரடியாக ரத்து செய்துள்ளது. நியூயார்க்கில் உள்ள புரூக்ளின் நீதிமன்றத்தில் அமெரிக்க அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் 2020 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் சூரிய மின்சக்தி விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு 2029 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க அதானி முயற்சித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் 7 ஜிகாவாட் சூரிய மின்சக்தி விநியோக ஒப்பந்தம் பெற 1750 கோடி ரூபாய் அம்மாநில உயரதிகாரிக்கு லஞ்சமாக வழங்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதற்காக அந்த ஆந்திர உயரதிகாரியை பல முறை திரு கௌதம் அதானி நேரடியாக சந்தித்ததாகவும் அதில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மத்திய அரசு நிறுவனமான சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனத்திற்கும் மாநில மின்சார விநியோக நிறுவனங்களுக்கும் இடையே மின்சார விற்பனை ஒப்பந்தத்தை விரைவுபடுத்த அவர் முயற்சித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் லஞ்சம் கொடுத்து ஒப்பந்தம் பெற்றது தொடர்பான தகவல்களை மறைத்து அமெரிக்க முதலீட்டாளர்களிடமிருந்து 25,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கடன்கள் மற்றும் பத்திரங்களை திரட்டியதாக வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் திரு கௌதம் அதானி, அவரது மருமகன் திரு சாகர் அதானி, அதானி கிரீன் எனர்ஜி சிஇஓ திரு வினீத் ஜெயின், அமெரிக்காவில் பட்டியலிடப்பட்டுள்ள அதானி நிறுவனமான அசூர் பவர் குளோபல் லிமிடெட் சிஇஓ திரு ரஞ்சித் குப்தா உள்ளிட்ட 8 பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. அதானியுடன் சேர்ந்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்களின் திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு நேரடியாக சந்திப்பது மற்றும் மின்னணு செயலிகள் மூலமாகவே தொடர்பில் இருந்துள்ளனர். லஞ்ச பணம் பெறப்பட்டதை உறுதி செய்ய செல்போன்களை திரு சாகர் அதானி பயன்படுத்தியது ஆவணங்களுடன் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் திரு கௌதம் அதானியை மிஸ்டர் ஏ, நியூமெரோ யுனோ மற்றும் தி பிக் மேன் என்று ரகசிய குறியீட்டு பெயரில் அழைத்துள்ளதாகவும் மின்னணு ஆதாரங்களை அழித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கைது வாரண்ட் காரணமாக பங்குச்சந்தையில் அதானி குழும நிறுவன பங்குகள் 8 முதல் 23% வரை வீழ்ச்சி அடைந்தன. இன்றும் அது தொடரும் என்ற நிலையில் அதானி குழுமத்தின் 2 ஒப்பந்தங்களை கென்யா அதிபர் வில்லியம் ரூட்டோ அதிரடியாக ரத்து செய்துள்ளார். கென்யாவில் 30 ஆண்டுகளுக்கு $736 மில்லியன் மதிப்பில் அதானி குழுமம் பெற்றிருந்த எரிசக்தி ஒப்பந்தத்தை அவர் ரத்து செய்துள்ளார். மேலும் $1.85 பில்லியன் நைரோபியின் ஜோமோ கென்யட்டா சர்வதேச விமான நிலையத்தை அதானி ஏர்போர்ட்ஸ் நிறுவனம் குத்தகைக்கு எடுத்திருந்ததும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள மேலடுக்கு சுழற்சி புயலாக மாறக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் தீவிரமடைந்து வரும் வடகிழக்கு பருவமழையால் தென் மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. தூத்துக்குடி, ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், நெல்லை, புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ராமநாதபுரத்தில் கொட்டிய அதி கனமழையால் வண்ணாங்குண்டு, ரகுநாதபுரம், பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இடுப்பளவுக்கு தண்ணீர் தேங்கியது. ராமேஸ்வரம், கரையூர், மண்டபம், பாம்பன் உள்ளிட்ட இடங்களில் வெளுத்து வாங்கிய கனமழையால் குடியிருப்பு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறின. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் இடைவிடாது பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் நீரில் சாய்ந்தன. கடன் வாங்கி சாகுபடி செய்த பயிர்கள் நீரில் மூழ்கி வீணாகிவிட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ரொம்ப கடனை உடனே வாங்கி தான் போட்டு சாவடி பண்ணணும். வடிகால் வசதி இல்லாத காரணத்தினால இந்த வெள்ளம் இல்லை. இந்த 4 நாள் மழையில முழுந்தி போய் கிடக்கு. எங்களால் அறுக்கவும் முடியலை, ஆளும் கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி போட்டு பாதிப்பில் இருக்கிறோம். தொடர் மழையின் காரணமாக ஒரு 50 ஏக்கர் நுணாக்காடு தென்பாதியில் குறுவை சாகுபடி செய்து பயிர்கள்லாம் அறுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அரசு உடனே நடவடிக்கை எடுத்து பாசிகளை மரக்காதரை தூர்வாரி நிவாரணம் வழங்கணும். இதற்கிடையே வங்கக்கடலில் உருவாகியுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தமிழகம் மற்றும் இலங்கையை நோக்கி நகரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த மேலடுக்கு சுழற்சி நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி அடுத்த 2 நாட்களில் தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் கனமழையை எதிர்கொள்ள மீட்பு மற்றும் நிவாரண உபகரணங்கள் தயாராக உள்ளதாக கூறினார்.
மண்டல அளவிலான மீட்பு மற்றும் நிவாரண குழுக்கள் அமைக்கப்பட்டு நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 15 குழுக்களும் தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையின் 15 குழுக்களும் தயார் நிலையில் உள்ளதாகவும் திரு ராமச்சந்திரன் தெரிவித்தார். ஹொசூரில் வழக்கறிஞர் தனிப்பட்ட காரணங்களுக்காகவே தாக்கப்பட்டதாகவும் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு அளிப்பது இயலாத காரியம் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் வழக்கறிஞர் கண்ணன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி அமர்வில் அகில இந்திய பார் கவுன்சில் துணைத் தலைவர் திரு பிரபாகரன் முறையீடு செய்தார். வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் உரிய பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி திரு KR ஸ்ரீராம், ஹொசூரில் வழக்கறிஞர் தாக்கப்பட்ட சம்பவம் தொழில் ரீதியாக நடைபெறவில்லை என்றும் தனிப்பட்ட காரணங்களுக்காக தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறினார். ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு அளிப்பது அரசால் இயலாத காரியம் என்று அவர் தெரிவித்தார். எனினும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு குறித்து தமிழ்நாடு அரசின் உள்துறை செயலாளர் DGP ஆகியோருடன் கலந்து பேச அரசு தலைமை வழக்கறிஞர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். வழக்கறிஞர்கள் சங்க பிரதிநிதிகள் அதில் கலந்து கொண்டு குறைகளை தெரிவிக்கலாம் என்று கூறிய நீதிபதி விசாரணையை ஜனவரி 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விளையாட்டின் தலைநகரம் தமிழ்நாடாக மாறும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி தெரிவித்துள்ளார். 13 ஆண்டுகளுக்கு பிறகு சர்வதேச ப்ரோ பீச் வாலிபால் போட்டி செங்கல்பட்டு மாவட்டம் வடநெம்மேலி கடற்கரையில் நேற்று தொடங்கி வரும் 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் ஆண்கள் பிரிவில் 24 அணிகளும் பெண்கள் பிரிவில் 24 அணிகளும் கலந்து கொள்கின்றன. 42 நாடுகளைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்த போட்டியை தொடங்கி வைத்த திரு உதயநிதி விளையாட்டில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்குவதாக கூறினார். 2022ஆம் ஆண்டு சர்வதேச 44வது செஸ் போட்டி, சர்வதேச சர்ஃபிங் போட்டி, சைக்ளோத்தான் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளை தமிழ்நாடு அரசு நடத்தி சாதனை படைத்துள்ளதாக திரு உதயநிதி தெரிவித்தார். சர்வதேச விளையாட்டு நகரமாக விரைவில் தமிழ்நாடு மாறும் என்றும் அனைத்து போட்டிகளும் நடத்தும் இடமாக மாமல்லபுரம் ECR சாலை மாறியுள்ளதாகவும் அவர் கூறினார். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் CBI விசாரணையை வரவேற்கும் எடப்பாடி திரு பழனிசாமி அவர் மீதான டெண்டர் ஊழலில் CBI விசாரணையை எதிர்ப்பது ஏன் என்று திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் CBIக்கு மாற்றியதற்கு வரவேற்பு தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி அரசு மேல்முறையீடு செய்யக்கூடாது என்று கூறியிருந்தார். இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தின் போது 57 மருத்துவர்களை உடனடியாக அனுப்பி பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறினார். மாவட்ட ஆட்சியர் மாற்றம், SP சஸ்பெண்ட், குற்றவாளிகள் கைது என முதலமைச்சர் அடுத்தடுத்து துரிதமாக நடவடிக்கை எடுத்தார் என்றும் திரு பாரதி தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் கண்டெய்னர் லாரியில் கைப்பற்றப்பட்ட 570 கோடி ரூபாய் பணம் குறித்து CBI விசாரணை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை விசாரணை தொடங்கவில்லை என்றவர், இதனால் CBI மீது திமுகவுக்கு எப்போதும் நம்பிக்கை இல்லை என்றார். ₹1 570 கோடி இதுவரையிலே அந்த பணம் யாருக்கு சொந்தம், யாருடைய பணம் என்று கண்டுபிடித்து நாட்டு மக்களுக்கு CBI சொல்லவில்லை. அதற்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தோம் திராவிட முன்னேற்ற கழக சார்பில். CBI இதுவரையில் அந்த வழக்கை பற்றி ஏதேனும் வழக்கை துவக்கி இருக்கிறதா, விசாரணை நடத்தி இருக்கிறதா? கோடநாடு கொலை, கொள்ளை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தான்குளம் வியாபாரிகள் அடித்து கொலை செய்யப்பட்டது ஆகிய சம்பவங்கள் எடப்பாடி அரசின் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிற்கு இன்றும் சாட்சியாக உள்ளதாக திரு பாரதி விமர்சித்தார். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் CBI விசாரணையை வரவேற்கும் எடப்பாடி திரு பழனிசாமி அவர் மீதான 4800 கோடி ரூபாய் டெண்டர் ஊழல் விவகாரத்தில் CBI விசாரணையை ஏன் எதிர்த்தார் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். திருவள்ளூர் அருகே நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றப்பட்டன. நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து திருவள்ளூரை அடுத்த பேரம்பாக்கத்தில் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி நேற்று நடைபெற்றது. திருவள்ளூர் வட்டாட்சியர் தலைமையில் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகள் இடித்து அகற்றினர். ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள் சங்கத்தின் கட்டிடத்தை அவர்கள் இடிக்கச் சென்றபோது உறுப்பினர்கள் வாக்குவாதம் செய்தனர். நீதிமன்ற உத்தரவை காட்டி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து நீர் வழித்தடத்தில் கட்டப்பட்டிருந்த 30க்கும் மேற்பட்ட கடைகள், வணிக வளாகங்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் சங்க கட்டடம் உள்ளிட்டவை இடித்து அகற்றப்பட்டன. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தென்னை மா மரங்களை யானைகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள மூலக்காடு பகுதியில் 1000 ஏக்கரில் மா, தென்னை உள்ளிட்ட பல்வேறு விளைபொருட்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. வனப்பகுதியில் இருந்து ஊருக்குள் புகுந்த 2 யானைகள் ராமா என்பவருக்கு சொந்தமான மாந்தோப்பில் நுழைந்தன.
அங்கிருந்த 20க்கும் மேற்பட்ட மாமரங்களையும் 10க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களையும் சேதப்படுத்தியதாக விவசாயிகள் தெரிவித்தனர். 70,000 ரூபாய் சேதம், பைப்பெல்லாம் உடஞ்சி போச்சு. மாங்காய் வந்து கோடைக்காய் காய்ச்சிருந்துச்சு, அது எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த மரங்களையும் மொட்டையாக்கிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பின்னால் வந்து தென்னை வச்சுருக்குறோம். ஒரு 10-15 தென்னை வந்து கொலை போடுற டைமில் இருக்கிற தென்னையை பூரா சாய்ச்சிருச்சு. இது ரொம்ப எங்களுக்கு வந்து கஷ்டத்தையும் சிரமத்தையும் கொடுத்துருக்குது. மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள சொட்டு நீர் குழாய்களையும் சேதப்படுத்தி இருப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். யானைகள் விளைநிலங்களுக்கு வராமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கிடையே அசாம் மாநிலம் கிப்பன் சரணாலயம் அருகே செங்கல் சூளைக்கு தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கி தவித்த 6 யானைகள் பெரும் போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டன. பள்ளத்தில் தண்ணீர் நிரம்பியிருந்த நிலையில் நள்ளிரவு நேரத்தில் கடக்க முயன்ற யானைகள் அதில் சிக்கி கரையேற முடியாமல் போராடின. தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் பள்ளத்தின் ஒரு பகுதியை பொக்லைன் இயந்திரம் உதவியுடன் சாய்வு தளம் ஏற்படுத்திய நிலையில் யானைகள் வெளியேறி அடர் வன பகுதிக்குள் சென்றன. மீண்டும் முக்கிய செய்திகள். தொழிலதிபர் கௌதம் அதானிக்கு அமெரிக்க நீதிமன்றம் கைது வாரண்ட் பிறப்பித்ததை அடுத்து அவரது குழுமத்துடனான ஒப்பந்தத்தை கென்யா அரசு அதிரடியாக ரத்து செய்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள மேலடுக்கு சுழற்சி புயலாக மாறக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.